அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம ஒரு சிறப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சகவ்ய விளக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பூஜை பொருட்கள் கிடைக்கிற கடைகளில், நாட்டு மருந்து கடைகள்லாம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது சேல் பண்ணுறாங்க. ஒரு சில கோவில்கள்லையுமே கூட அதை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கும். அந்த விளக்கோட பயன்கள் என்ன, அதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டு அப்படின்றத தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பஞ்சகவ்ய விளக்கில் பார்த்திங்க அப்படின்னா தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகமாக நமக்கு வெளிப்படுத்தும். அதனுடைய புகைகளை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்ம அதை சுவாசிக்கிறப்போ ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனுடைய செய்முறை கூட நிறைய நமக்கு நெட்லலாம் இருக்குது. அதை நம்ம வீட்டிலேயே கூட ரெடி பண்ணலாம். நேரம் இருக்கவங்க கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி கூட பார்க்கலாம். ஆனால் நமக்கு இதனால் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சில கஷ்ட சூழ்நிலை இப்படின்னே வீட்டில் இருந்துகிட்டு இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் நாட்களில், மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஆனால் கண்டிப்பாக நான் எப்போவுமே சொல்லுவேன், நெய் அல்லது நல்லெண்ணெய் ஏற்றுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் பஞ்சகவ்ய விளக்கில் மட்டும் நான் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நெய் மட்டும்தான் ஏற்றணும். அதுதான் ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லதும் கூட. நெய் அதில் ஊற்றி திரியை நீங்கள் போட்டு விளக்கு ஏற்றி அது ஃபுல்லாக எரியும் பொழுது அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விளக்கும் சேர்ந்து எரியும். அது அப்படியே எரிய விட்டுறணும். அந்த புகையை வீட்டில் உள்ள நோய் பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்களாம் அதை சுவாசிக்கிறது. அதே மாதிரி நமக்குமே ஒரு சில கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கவங்க இந்த மாதிரி அதனுடைய புகை நம்ம வீட்டை சூழ்ந்து இருக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவாக இருப்போம். அதே மாதிரி நேர்மறை ஆற்றல் நமக்கு அதிகமாக நம்ம வீட்டில் உண்டாகும். லக்ஷ்மியோட கடாட்சம் அருள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வாரம் இல்லை வாரத்தில் 2 முறை இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நமக்கு ஃபீல் ஆக முடியும். நம்ம படிப்படியாக குறையுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி மகாலட்சுமி அருளை நம்மளால் பரிபூரணமாக பெற முடியும். இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி இது பண்ணும்போது அந்த எரிந்து சாம்பல் ஆகுது இல்லையா, அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த சாம்பலை நம்ம விபூதியாக பயன்படுத்தலாம். அது ஒரு வித நறுமணத்தை கொடுக்கும். அந்த இது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை தாராளமாக எல்லாருமே அதை பயன்படுத்தலாம். நெய் கலந்து ஏற்றி லக்ஷ்மி கடாட்சத்தை கண்டிப்பாக எல்லாருமே பெற முடியும். இந்த பஞ்சகவ்ய விளக்கு முறையை நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் இதை ஏற்றி பாருங்கள். நிறைய மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.